வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 4/2/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம். முதல் கேள்வி, ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்றவர் யார்? வைரமுத்து. அடுத்தது, முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க ஒப்புமைப்படுத்தப்படும் பூ எது? அனிச்சம் பூ. அடுத்தது பார்க்கலாம். கல்வியாளர் மேரி மெக்ரியோட் அவர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கமலாயன் படைத்த நூல் எது? உனக்கு படிக்க தெரியாது. அடுத்தது பார்க்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். இவ்வரிகளில் பயின்று வரும் அணியை தேர்ந்தெடுக்கவும். பிரிது மொழிதல் அணி. அடுத்தது பார்க்கலாம். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணங்கின் ஆய் அலன். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? புறநானூறு. ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். சரியான தொடரை தேர்வு செய்க. இங்க சொற்கள் முன்னும் பின்னும் மாறி இருக்கு, இது சரியா அமைக்கணும். அப்படி பார்க்கும்போது மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும், A4 தான் சரியா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். திருவிளையாடற் புராணத்தில் 3ஆம் காண்டம் எது? திரு ஆலவாய் காண்டம். அடுத்தது பொறுத்துக. ஒரு புறம் சில சொற்களும் இன்னொரு புறம் போலி வகையும் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பொருத்தணும். பார்க்கலாம். முதல்ல புறநகர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இலக்கண போலி. புறநகர் இலக்கண போலி. அடுத்தது அஞ்சின்னு இருக்கு இல்லையா, அது முற்றுப்போலி. அடுத்தது திறம்னா ஈற்றுப்போலி. அடுத்தது அரையர்னா இடைப்போலி. ஆப்ஷன் A2 தான் சரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? எழில் முதல்வன். அடுத்தது பார்க்கலாம். திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடல் மூலம் கூறியவர் யார்னா ஔவையார். அடுத்தது பார்க்கலாம். எடுத்தல் படுத்தல் நவிதல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? நன்னூல். அடுத்தது பார்க்கலாம். தமிழக அரசு காமராசருக்கு செய்த சிறப்புகளுள் ஒன்று மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்தது பார்க்கலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்று தமிழின் சிறப்பை பாடலில் புலப்படுத்திய தமிழறிஞர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் சுரதா. அடுத்தது இலக்கண போலி அற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க குடந்தைன்னு இருக்கு இல்லையா, அதுதான் இலக்கண போலி இல்லாம இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
எரிதர் குஞ்சிர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஓலோகா மாதே வீச்சுரம் கோவில். அடுத்த கேள்விக்கு போலாம். நான் வணங்கும் தெய்வங்கள் 3, முதல் தெய்வம் அறிவு என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூற்று 1, மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி இட வேண்டும். இந்த கூற்று சரி. கூற்று 2, தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் பொழுது ஒற்றை மேற்கோள் இட வேண்டும். இப்போ கூற்று 1 கூற்று 2 இரண்டும் சரின்னா A3 தான் இங்க சரியா இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? ரசூல் கம்சதோவ். வேலு நாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன? தாண்டவராயர். அடுத்தது பாவினங்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அடுத்தது பார்க்கலாம். தவறான இணைகளை தேர்கன்னு கொடுத்துருக்கு. முழவு திமிலைனா தோல் கருவின்னு வந்திருக்கணும். இங்க கஞ்ச கருவின்னு இருக்கு. யாழ் வீணை நரம்பு கருவி இது சரியா இருக்கு. குழல் சங்கு காற்று கருவி இதுவும் சரியா இருக்கு. கொம்பு சேகண்டி தோல் கருவின்னு இருக்கு. இது கஞ்ச கருவின்னு வந்திருக்கணும். அப்போ 1, 4 தவறா இருக்கு. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னா A1ல தான் இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? 10 முதல் 13 ஆண்டுகள். அடுத்தது பார்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்கு. நீட்டளவை ஆகு பெயர் 1/2 லிட்டர் வாங்குன்னு இருக்கு இல்லையா? இதுதான் இங்க தவறான இணை. அடுத்தது உவமை கவிஞர் சுரதா பெறாத விருது எது? கலைமாமணி விருது இது சரிதான் இருக்கு. பாரதிதாசன் விருதும் வாங்கியிருக்காரு. ராசராசன் விருதும் வாங்கியிருக்காரு. தாமரை திரு விருதுன்னு இருக்கு. இதுதான் இங்க தவறா இருக்கக்கூடிய விருது. அடுத்தது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா எது? ஆசிரியப்பா. அடுத்தது பார்க்கலாம். புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழப்படுபவர் யார்? பாரதி. வருமுன் காப்போம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது? மலரும் மாலையும். அடுத்தது பார்க்கலாம். சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும் கொடுத்துருக்கு. இர் எள் மேல்வாய் நாக்கின் நுனி வருடல் இதுதான் இங்க சரியா இருக்கு.